இதெல்லாம் யார் இங்கே எடுத்து வச்சது? நான் கொண்டு போய் இந்த செல்ஃபில் வைக்கிறேன். நீ எங்கே கொண்டு போகிறேன்னு எனக்கு தெரியும். மூடிட்டு இங்கேயே வையத. இல்லை, என் கடமையை நான் செஞ்சே தீருவேன். என்னது பெரிச்சாலியா? குடி. ஐயோ, இதுல ஜிலேபி கொண்ட இந்த மாதிரி கொண்டைய இந்த ஊர்ல நான் பார்த்ததே இல்ல. சும்மா மச்சி, இன்னைக்கு அவனை பாரு. ஒன்று நான் இருக்கணும், இல்லை அவன் இருக்கணும். இப்போ பாரு, சண்டை போடும்போது வாழை தொடர்ந்து எத்தனை வாட்டி சொல்றது உனக்கு? வேணாண்டா, பாஸ்ட சொல்லிடுவேன்டா. அவன் கிடக்குறான்டா. வாங்க பாஸ், எப்போ வந்தீங்க? 6 மாசம் கழிச்சு பாத்துக்கலாம்டா. இப்ப நம்ம சைஸ் அவன் சைஸ் ஒரே மாதிரி இருக்கு. நம்மள கடிச்சு வச்சிருவான். பேசுங்கடா பேசுங்கடா. ஊர் நாயம் உலக நாயம் எல்லாம் பேசுங்க. பிரான்ஸ் நமக்கு 2 இளிச்சவாயங்க சிக்கியிருக்காங்க. பிரான்ஸ் பங்கப்பரி மணியாயி போச்சு. பங்கப்பரி இந்த வளையத்தை விட்டு நீ வெளியே வரக்கூடாது. அவ்வளவுதானே? சிம்பிள்பா. விடு, நான் பாத்துக்கிறேன். என்ன வாசனை! ஆஹா, சூடாடுறதுக்கு முன்னாலேயே வச்சு அமுக்குறானுங்களே. டே, இங்க கொஞ்சம் தள்ளுங்கடா. குழந்தை போய் ஆசைப்படுற அழுக ஆரம்பிச்சானா நிப்பாட்ட மாட்டான். ஏய், இப்போ உனக்கு திருப்தி தானே? என்ன பார்த்தா எப்படா தெரியுது உனக்கு? ஏன்டா எப்ப பார்த்தாலும் எருமச்சாடிய மூஞ்சில அப்புறம் மாதிரியே தெரியுற? பரவாயில்லடா, ஏதோ 3ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கிறதுனால இதெல்லாம் உனக்கு தெரியுது இல்ல? டேய், ஓவரா பேசுனேன், இங்கேயே விட்டு போயிருவேன். மூடிட்டு வாடா. யாரா என் பொம்மை தூக்கி இங்க போட்டது? சாரிபா, நான் தான். நீ நினைச்சு தூக்கி போட்டேன். எது? ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? என்னடா, நான் உனக்கு சர்ஜூட்டா? இல்ல, எனக்கு ரொம்ப நேரமா விளையாண்டு கை வலிக்குது. பண்ணி பயல. இறங்க பாஸ், கீழே மிஷினை செக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். டேய், நடிக்காதடா. கொஞ்சம் திறந்து காத்து வாங்கிட்டு இருக்கிறது நல்லாவே தெரியுது. எப்படா உனக்கு இந்த அறிவெல்லாம் வந்தது? நம்ப மாட்டேன்னு இப்ப பாரு எப்படி பாம்பு போடுறான்னு. நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். எவ்வளவு தைரியம் இருந்தா சட்டி போட்டு சண்டைக்கு வாங்கன்னு சொல்லியிருப்பான். ஏறா மாப்பிள்ள வண்டியில. ஐயோ, கவனிக்கிறதுல ஒன்னு அடிச்சுக்க ஆள் இல்லம்மா. என்ன மாதிரியே இருக்கான் இந்த தகப்பை. எங்க போறான் வரான் ஒன்னும் தெரியல. கிச்சன்ல இருக்கிறத போய் சாப்பிட்ற நீ? எப்பா சரிப்பா, விட்டுருப்பா. ஏதாவது வேணா இங்க வந்து சாப்பிடு. ஆஹா, அநியாயத்துக்கு நல்லவனா இருக்கப்பா நீ. இந்த சோம்பேறி நாய்க்கு நம்ம தான் போய் எல்லாம் வாங்கி தரணும். இதுல லிஃப்ட் சர்வீஸ் வேற. தூக்குடாடே. இதுக்கு தான் ஊருக்குள்ள ஒரு ஆளினார் அழகராஜா தேவைங்கிறது. முளைச்சு 3 இலை இல்ல, ஒரு இலை கூட விடல. அதுக்குள்ள குட்டிச்சோத்துல ஏறி உட்காந்து சைட் அடிச்சுட்டு இருக்கிறான். லைஃப்ல ரொம்ப பெரிய ஆளா வருவடா. அப்படி கழுத்தை தூக்கி நீட்டாத. எனக்கு இரிட்டேட்டிங்கா இருக்கு. அப்படி தாண்டா நீட்டுவேன். சண்டைக்கு வரியா? வா. இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? ஏறுங்கடா. அந்த 4வது சீட்ல செருப்பு இருக்கும். அதான் நம்ம சீட்டு. எந்த நாதாரி பாஸ் செருப்பை போட்டு வச்சது? டேய், நான் தான்டா சீட் போட்டு வச்சிருக்கேன். ஓ சாரி பாஸ். டேய் நில்றா, எங்கடா போற? காலங்காத்தால எந்திரிச்சு கிளம்பிடுறானுங்க, சொல்ல மாட்டேன்றானுங்க. டேய், நீயா சொல்றா? உங்களை எல்லாம் பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு. ஏன் ஓடுறீங்க? அன்னைக்கு தின்னுட்டு காசு கொடுக்காம வந்தமே அந்த பேக்கரிக்காரன் வந்திருக்காண்டா. அப்ப இருங்க, நானும் வரேன். டேய் தம்பி, அந்த 12, 13 ஸ்பேனர் எடு. அண்ணா இருக்கிறதே 4 தானுங்க. இதுவான்னு பாருங்க. நீ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கன்னு வெளியே சொல்லிடாது. எல்லாருமே சுனா பணம் ஆயிட முடியுமாடா? என்னடா பண்ற? பார்த்தா தெரியல. குங்ஃபூ காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ண போ. நீ பண்றத பார்த்தீங்கன்னா கண்ணாடியை தேய்ச்சி கழுவுற மாதிரி தான்டா இருக்கு. என் வெயிட் தெரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க. க்ளோஸ் அப் வாடா. இதை பாதமா இன்னும் வா. இது இன்னும் வா. இதுக்கு மேல கேமராக்குள்ள தான் தலையிடணும். என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? அவ்வளவு கேவலமாவ போயிட்டு நானு. யாராம டேடி பியர் மாதிரி இருந்தோம். இந்த பிசாசு எதை வேணா வாங்கிட்டு வந்துரு. டேய், இந்த மாதிரி கிட்ட வந்து அடிக்கடி பயமுறுத்தக்கூடாது, தெரியுதா? அடி வாங்கத்தினே அளவெடுத்து செஞ்சாம இருக்கான். என் கூட வந்துட்டேன்னு வெய்யே. வீடு யாருது குக்கர் யாருதுன்னெலாம் கேட்கக்கூடாது. குக்கருக்குள்ள என்ன இருக்குதுன்னு மட்டும்தான் பார்க்கணும். பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. டேய் டகால்ட்டி, முதல்ல போய் அந்த ஏசியை ரிப்பேர் பண்ணு. அதுக்கப்புறம் வந்து பிரிட்ஜ் மேலே கையை வை. வந்துட்டான் பர்ஃபெக்ஷனிஸ்ட் சைக்கோ. ஐயோ, கிட்ட போகவே பயமா இருக்கு. இந்த கருமத்தை எப்படா நிறுத்துறது? டேய், அண்ணன் படுத்திருக்கேன், பார்த்து விளையாடு. பரதேசி பயில மரணஸ்தானத்திலேயே முடிச்சிட்டியா? அதை திறந்து உள்ள போடா. அப்படியெல்லாம் போகக்கூடாது. ஒரு டான் எப்படி உள்ள போவான்னு இப்ப காமிக்கிறப்பா. ஐயா ஓ கையா, அடச்சே, செத்த நேரம் சும்மா இருக்க மாட்டேன்ற. இந்த பாலத்துக்கு கொண்டு டிச்சுக்குள்ள போட்டு வரேன் பாரு. கடுப்பேத்துறார் மயிலார்.
ஐயோ அண்ணா உங்களை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேண்ணா. இந்த முட்டு சந்து முனுசாமி நீங்கள் தானே? ஆபத்து வந்துரும் போல் இருக்கடா. ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடுறாசா. கதை சொல்கிறானா? இனி உன் வீட்டு பக்கம் வந்தனா விளக்க மாற்ற கொண்டு அடி என்ன. தலைகீழாத்தான் குதிக்க போகிறேன். இது ஆவறதில்ல, நீயே பிடி. டே தலையாண்ட அந்த ஆட்ட ஆட்டிட்டு இருக்க. ஏய், நான் தள்ளுறதுனால தான் அது போய்கிட்டு இருக்கு. நியாயமாக உன் சம்பளம் எனக்கு தான் கொடுக்கணும். பரவாயில்ல, ஒரு பன்னு வாங்கி வை. ஒரே டெலிவரியில் இத்தனை குட்டியா? டேய், தலைக்கு 500 நீ கணக்கு போடுறது என் கண்ணுக்கு நல்லா தெரியுது. வாடா வாடா, இன்னைக்கு நீ சங்கி போய் நீ காலையில் குடிச்ச பாலெல்லாம் வெளியே கக்க வைக்கிறதா இல்லையான்னு பார். ஆள் தெரியல போட்டு நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா. அண்ணே, நீங்கள் ஒன்றும் காரை விட்டு இறங்கி வர வேணாம். இவனை நானே நக்கி தள்ளிட மாட்டேன். டே மங்குஸ் மண்டையா, போடா. என்ன உன்னை கழுதுகளை செத்து விட்டான். ஓ, குரலி வித்தையா? வழியை விட்டு நில்லுங்கடா. ஒரு உழைப்பாளி எவ்வளோ கஷ்டப்பட்டு இழுத்துட்டு வந்துட்டு இருக்க, சும்மா ஊரை சுற்றிக்கிட்டு இருக்கானுங்க. இந்த டாம் அண்ட் ஜெர்ரியை கண்டுபிடிச்சி முதல்ல 4 சாத்து சாத்தணும். எப்போ பார்த்தாலும் செர்ரி தான் ஜெயிக்குது. டாம் சுத்த எழுச்சவாத்தனமாக உருவாக்கி வச்சிருக்கு. இந்த இடுப்பாட்டி போகிறது எங்களுக்கு தெரியாதா? கேட்டால் கேட் வாக்காமா நாங்களும் நடப்போம். டார்லிங், நான் உள்ளே வரட்டா? வேணாம் எங்கள் அம்மா இருப்பா. டோன்ட் வரி, அவன் 3வது வீட்டில் இருக்கிறத பார்த்துட்டு தான் நான் இங்கே வந்தேன். லைஃப்ல ரொம்ப பெரிய ஆளா வருவடா. டேய், நீ எல்லாம் எலக்ட்ரிஷியனா? என்ன நீ கொடுக்குற 50 ரூபாய்க்கு எவன்டா வருவான்? லைட் எரியுதான்னு பாடுறா டோமரை. கேட்கறான் பாரு கேரப்பாய மாதிரி ஒரு கேள்விய. பெரிய ஜிம்னாஸ்டிக் எல்லாம் பண்ணுறான். ஆட கிழக்கு கம்மநாட்டிகளா 2 பேரடா. டார்லிங், என்ன ஒரு காந்த பார்வடா. காந்த கண்ணழகி, உனக்கு நான் மினிஸ்ட்ரியில இடம் பாக்குறேன். இந்த பேக்ல புஷ். போதும்னே, இப்போ விடுங்களேன். எப்படி போறான்னு மட்டும் பாருங்க. என்னம்மா டைப் பண்ணுற? யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லின்னு போட்டு ஒரு லீவ் லெட்டர் அடிக்க தெரியல. நீ எல்லாம் என்னத்தை தான் படிச்சியோ? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? யார்கிட்ட பேசிக்கிறது தெரியுமா நீ? டே பாடி சோடா, நீ பாம்பில்லடா, சொன்னா கேளு. அனகோண்டா படம் பார்த்துட்டு வந்து அழிச்சாட்டி பண்ணிட்டு இருக்கிய. ஐயோ, இவங்கனால எனக்கு என்னைக்கு பைத்தியம் முடிக்க போகும் தெரியல. டே மங்கோஸ் மண்டையா, சைஸில் சின்னதாக இருக்கிறேன்னு நினைக்காதடா. அன்னைக்கு டிவியில் பார்த்தையே கரிஞ்சிருத்த, அது எங்கள் அண்ணன் தான். ஆஹா, டே எல்லாம் லைனில் வா. வழி தெரியாமல் வந்துட்டு அப்புறம் பூனை தூக்கிட்டு போயிடுச்சுன்னா பழியை தூக்கி நம்ம மேலே போட்டுருவானுங்க. அவன் மாலுக்குள்ள ஸ்கேட்டிங் பண்ணிட்டு இருக்கான். டேய், மாலுக்குள்ள எதுவும் வாங்காம சைட் அடிச்சு சும்மா சுத்திட்டு இருக்கிற நம்ம ஆளுங்களை பிடிக்கிறதுக்கான செக்யூரிட்டி ஸ்குவாட்ரா நானே. பாய்ஸ், இவனை கேட்ச் பண்ணி பாக்ஸ்ல போடு. டே டோமரே, வாடா விளையாடலாம். அடே, நீ கிட்ட வார்த்தையிலே திட்டி கூட்டா கூட வரமாட்டேன்டா. விளையாடலான்னு கூட்டு போய் காதை கடிச்சு வச்சிரும். ஏய், உனக்கு வெக்கமே இல்லையாடா? ஐயோ, என்னடா வியாதி இது? கக்கூஸ் போக பாத்ரூம் வந்தா கூட தூக்கமா வருது. பைரேட்ஸ் ஆஃப் த கரீபியன் பார்த்துருப்பீங்க. நான் தான் பைரேட்ஸ் ஆஃப் த கருப்பன். என்னால கடல்ல எல்லாம் போய் திருட முடியாது. ஏதோ என்னால முடிஞ்சது இந்த வீட்டுக்குள்ளேயே திருடிக்கிறேன். குட் மார்னிங் ஆபீசர். ஏமா, ஒரு நல்ல துணியா இருந்தா போடக்கூடாது? அது போட்டும் 3ஆவது ஒருத்தனை லவ் பண்ணியா? அவன் இருக்கானா? அவனையும் கழட்டி விட்டுட்டியா? டே, இது ரொம்ப முக்கியமா? என்னம்மா டைம் பாஸ் ஆக வேணாமா? என்ன வேகத்துல போறா? ஏமா, நான் வேணா பின்னால கொண்டுக்கிட்டா? நானே என் சேஃப்டிக்கு தானே உன்னை முன்னால வச்சிருக்கேன். அடி சண்டாளி, இதெல்லாம் எனக்கு முன்னாலே தெரியாம போச்சு. இவனுங்க வீட்டில் குப்பை கொட்டுறதுக்கு ரயில்வேல போட்டுறா வேலை பார்க்கலாம். டே, இன்னும் வரலையா? இருறா வரேன் உள்ளையில போக. டேய், எங்கடா போற? இன்னைக்கு என்னோட ஆளோட ஃபர்ஸ்ட் டேட்டிங்டா. பாடுறா, வயிற்றுச்சல்ல சாவாத, உனக்கெல்லாம் கிடைக்காது. அதெல்லாம் நீ எங்க பாத்துக்க போற? ஜெயிலுங்கிறதையே மறந்துக்கிட்டு மாமியார் வீட்டில் தூங்குற மாதிரி தூங்குறான். எந்திரா, தப்பிக்க ஏதாவது வழி இருக்கான்னு பாடுறா. என்னுடைய பொது வாழ்க்கையில இருந்து ஓய்வு பெறலாம்னு முடிவு பண்ணிட்டப்பா. டேய் டோமரே, இதுவும் பெட்டா இருக்கலாம். அது நான் வரத்துக்கு முன்னால. இத்தோட இதை நீ மறந்துடு. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. டேய், புளியை நீ இதுக்கு முன்னால பார்த்துருக்கியா? பார்த்துருக்கேன். என்ன மாதிரியே இருக்கும். எங்க அது மாதிரி உருமு. இந்த புலிப்பாண்டி பயங்கரமானவன் தான், ஆனா குழந்தைகளுக்கு கிடையாது. இது இப்படி பிடிச்சி ஒரே சீவு. ஐயோ, பொங்குது. மொத்தமா வெளில வந்துருமோ? ஏப்பா, முதலே சொல்றியா நீ? மாடி விட்டு மாடி எல்லாம் தாவி இருக்கிறோம். இது என்ன இப்படி? ஐயோ அம்மா, அது நான் இல்லமோ. ரெடியா? ரெடி ஓடு. இன்னைக்கு ஒருத்தனோட பழைய கணக்கை முடிக்க வேண்டியது இருக்கு. இப்ப பாடுறான். வெளியே அவ்வளோ இடம் இருக்குடா.
சும்மா இருப்பா. இப்படி பொத்து நாப்பில் முடக்கி படுக்கிற சுகம் என்னன்னு உனக்கு தெரியாது. ரிஸ்க் எடுக்கிறலாம் எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி. தமிழாம போடா. ஏய் எங்கடா போறீங்க? ஐயோ குரல் மட்டும் கேக்குது. அப்படியே நில்றா. டேய் தங்கத்தை உடனே கலைக்கிறா. இந்த பிரபஞ்சத்துல நம்மளை விட யாரா அழகு? என்ன உடம்பு ஃபுல்லா முடி இருக்கு, இங்க வர மாட்டேங்குது. என்னது ஸ்லைஸ் சேமியாடா? எங்க உங்க மாமியா வீட்டுல இருந்து வாங்கிட்டு வந்தியா? ஒழுக்கமா எடுத்துட்டு ஓடிடு. ஏய் எனக்கே விபத்து அடிக்கலாம் பார்த்தல நீ. திண்ணி பெண்டாரம் இப்ப எந்திரிப்பான் பாரு. டெக்னிக்கல் மிஸ்டேக், கொஞ்சம் மேல வைப்போம். இளமை இதோ இதோ, இனிமை இதோ. ஏமா இதுக்கு என்ன வீட்லயே விட்டு வந்திருக்கலாமே. என்னை பத்தி மத்தவங்களுக்கு தெரிய வேணாம். என்ன நீ ஒரு லூசுன்னா? அலி அவங்கடி பீத்து சிரிக்கலாம். ஏய் என்னடா ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ற? சும்மா இருப்பா. இப்படி தூங்கினாதான் தூங்குன மாதிரி இருக்கு. அட எகத்த காத்துட்டு போறவனே.